ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோசமோ இறங்கி போட்டுக்கிறோம், அது இல்லாத போதிலையும் பண்ணிக்கிறோம். போதிலையே பண்ணிட்டு போய்க்கிறோம், ஃப்ரெண்டுங்களுக்கோசரமா பண்ணிட்டு போய்க்கிறோம். இந்த மாதிரி பசங்களாம் ஆரம்பிக்கிறது இந்த போதை பழக்கத்துல இருந்து தான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே போதை பழக்கத்துல இருந்து தான் ஜெயிலு எல்லாமே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் போதை பழக்கம், நெக்ஸ்ட் வந்து ஜெயிலு, சின்ன ஜெயிலு, அதுக்கப்புறம் பெரிய ஜெயிலு, அப்படியே மாறி மாறி போகிறது. லைஃபே போய்டும், தண்டனை போட்டுருவாங்க, அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீ தெரிஞ்சிட்ட, இப்போ நான் கரெக்டா இருக்கிறேன். நான் பாட்டினியா வேலை வெட்டி போய் இப்போ நான் கரெக்டாக இருக்கிறேன். ஜெயிலுக்கு போனா வேஸ்ட். நான் உள்ள இருக்கிற பழக்கம் எப்படி சொல்றது, உள்ளே நம்மள மாதிரி பசங்க என்ன சொல்லணும், மச்சான் மஜாவை பண்ணிட்டேன் மச்சான், நீ தர மச்சான், வா மச்சான் நம்ம வெளியே போய் நெக்ஸ்ட் இன்னொரு கொல்லையை பண்ணலாம் அப்படின்னு அவன் ஒரு உற்சாகம் பண்ணி அப்படியே வெளியே வரானுங்க. வெளியே வந்து அவன் பார்க்குறது ஆள் தான், அவன் ஒரு கொல்லை ஒன்று பண்ணுவானுங்க, அப்படியே கூட அப்படியே கேஸ்காரனா ஆயிடுவானுங்க. ஆள் தான். அந்த மாதிரி உள்ள போனாலே வேஸ்ட். நான் வாழ்க்கையே உள்ள இருக்கிறவன் ஒருத்தர் கஞ்சா ஓட்டுறவர் இருப்பான், ஒருத்தர் மாத்திரை ஓட்டுறவர் இருப்பான், ஒருத்தர் வாங்கின்னு வரவன் இருப்பான். அவனுக்கு எல்லா லைனையும் பிடிச்சிட்டேன்னா நம்மளுக்கு ஈஸி ஆகிடல. இவனை பிடிச்சா மாத்திரை வந்துடும்டா நம்மளுக்கு பாக்ஸு, இவனை பிடிச்சா கஞ்சா வந்துடும்டா, இவனை பிடிச்சா எல்லாமே வந்துடும்டா அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட். உள்ள போனா வேஸ்ட்டு.